வணக்கம். வாங்க எங்கட ஆதி மூலத்தை தேடி ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவோம். ஈழத்தமிழர் என்றாலே எங்கட கதை நல்லூர் இராசதானியத்திலிருந்து தொடங்குறதா தான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மை அதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால போகுது. அங்கே காலத்தால மறக்கப்பட்ட ஒரு பெரும் நாகரிகம் இருந்திருக்கு. அதுதான் நாகநாடு. வாங்க அந்த மர்மங்களை விளக்க போவோம். உண்மையிலே எங்கட வரலாறு நல்லூரிலிருந்து தொடங்குது? இல்ல, அது ஒரு சின்ன பகுதிதான். யாழ்ப்பாண இராசதானி ஆரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் வாரதுக்கு பல 100 வருஷத்துக்கு முதல் இங்க வட இலங்கையில ஒரு பலமான இராச்சியம் இருந்திருக்கு, நாக இராச்சியம். ஆனா அவையார், அவேண்ட கதை என்ன? வாங்க அந்த தடயங்களை தேடித்தான் இந்த முழு பயணமும். எங்கள தேடல நிலத்துல தொடங்கும் முதல் எழுத்துக்களை தொடங்குவோம். காலத்தால பழைய ஏடுகளையும் நூல்களையும் ஒருக்கா புரட்டி பார்த்தா சில முக்கியமான ரகசியங்கள் அங்க எங்களுக்காக காத்திருக்கு. நீங்க பாருங்கோ, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எங்கிட்ட கையில 2 முக்கியமான சாட்சிகள். ஒண்டோ பாளி மொழியில இருக்கிற மகாவம்சம். அது சொல்லுது நாகதீபத்துல, அதாவது வட இலங்கையில நாக மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்கண்டு. அடுத்தது எங்கிட்ட சங்கத் தமிழ் காப்பியமான மணிமேகலை. அது சொல்லுது நாக நாடன்றது தமிழகத்தோட மிக நெருக்கமா இருந்த ஒரு மக்கள் கூட்டமெண்டு. அப்ப பாருங்கோ, ஒண்டோ அவையால ஒரு அரச வம்சமா சொல்லுது, மற்றது ஒரு கலாச்சார சமுதாயமா சொல்லுது. அப்ப இந்த 2 நூல்களும் வேற வேற கோணத்துல சொன்னாலும் ரெண்டும் சேர்ந்து சில விஷயங்களை உறுதியா சொல்லுது. என்னென்றால், கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னமே வட இலங்கையில நாகர்கள் ஒரு ஒழுங்கான அரச மரபா இருந்திருக்கிறாங்க. மகோதரன், குலோதரன் என்ற பெயர்கள்ல மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. நாகநாடு என்றது வெறும் கதை இல்ல, அது ஒரு நிஜமான புவியியல் கலாச்சார அடையாளம். முக்கியமா அவைகளுக்கும் தென்னிந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் ஆழமான தொடர்பு இருந்திருக்கு. சரி, இப்ப ஏடுகளிலிருந்து மண்ணுக்கு வருவோம். புத்தகங்களை மூடி வச்சுட்டு தொல்பொருளியல் என்ன சொல்லுது என்று கேப்போமா? நிலத்துக்கு கீழே பொதிஞ்சு கிடக்கிற உண்மைகள் என்ன கதைய சொல்லப் போகுது? எங்கட முதல் ஆதாரம் பார்க்க ரொம்ப சாதாரணமானது, வெறும் உடைந்த மட்பாண்ட துண்டுகள். ஆனா இந்த சின்ன ஓடுகள் ஒரு பெரிய கதைய சொல்லுது. நாகர்கள் யாரு, அவ இந்த மொழி என்ன என்றதுக்கான திறவுகோல் இந்த ஓடுகளில தான் ஒழிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்லைடு அந்த மர்மத்தை அழகா விளக்குது. நாக நாட்டுல கிடைச்ச மட்பாண்டங்கள்லயும் கல்வெட்டுகள்லயும் கீறப்பட்டிருக்கிற பெயர்கள் அன் என்ற எழுத்தோட முடியுது. உதாரணத்துக்கு நாகன், பூதன் என்று. இந்த அன் விகுதி சங்ககால பழந்தமிழ் மொழியில ஒரு ஆணை குறிக்கிற தனித்துவமான அடையாளம். இது எவ்வளோ பெரிய சாட்சிய தெரியுமா? நாகர்கள் பேசிய மொழி தமிழுக்கு மிக நெருக்கமானது. இல்லாட்டி அது தமிழின் ஒரு வடிவமாவே இருந்திருக்கலாம் என்றதுக்கு இது ஒரு பலமான ஆதாரம். சரி, நாகர்கள்னா சும்மா ஒரு இனக்குழு மட்டும் இல்ல, அவையள் ஒரு அரச நிறுவி ஆட்சி செய்த ஆட்கள். அதுக்கான ஆதாரங்களும் இப்ப நிலத்துக்கு கீழே இருந்து கிடைக்குது. மன்னார், பூநகரி, மாதோட்டம் மாதிரி இடங்கள்ல கிடைச்ச பிராமி கல்வெட்டுகள் நாக மன்னர்கள், இளவரசர்கள், தலைவர்கள் பற்றியெல்லாம் சொல்லுது. அது மட்டுமல்ல, அவைகள் தங்களுக்கென்று தனியா நாக சின்னங்கள் போட்ட நாணயங்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது அவைகளோட ஆட்சி அதிகாரத்தை பளிச்சுண்டு காட்டுது. எல்லாத்துக்கும் மேல அவைகள் பயன்படுத்தின பெருங்கற்கால பண்பாட்டு சின்னங்கள் தென்னிந்தியாவில, குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற சின்னங்களை அப்படியே ஒத்திருக்கு. இது அவைங்களோட திராவிட தொடர்பை சந்தேகமே இல்லாம உறுதிப்படுத்துது. சரி, இவ்ளோ நேரமும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னால போன கதை. அப்ப அந்த நாகர் பரம்பரை என்னாச்சு? காலத்தோடு அழிஞ்சு போயிட்டதா? இல்லவே இல்ல. அவங்களோட மரபு இன்னும் எங்கட மத்தியில எங்களோடே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. எப்படின்னு பாப்போமா? வரலாறு என்றது வெறும் பழைய கோட்டைகளும் சிதைவுகளும் இல்ல. அது எங்கட மொழியில, எங்கட பேர்கள்ல, எங்கட வழிபாட்டு முறைகள்ல எல்லாம் ஊறி போயிருக்கு. காலம் எவ்வளவோ மாறினாலும் சில சுவடுகளை அழிக்கவே முடியாது. நாகர்களின் சுவடுகளும் அப்படித்தான் இன்னும் எங்கட ரத்தத்துல கலந்திருக்கு. இது எங்கட அன்றாட வாழ்க்கையோட எவ்வளவு சம்பந்தப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்கோ. நாகராசா, நாகம்மாள், நாகநாதன் என்ற பெயர்கள் எவ்வளவு சர்வசாதாரணம். அடுத்தது ஊர் பெயர்கள். யாழ்ப்பாணத்துல நாகர்கோயில், நாகமுனை, நாகதேவனதுரை என்ற நாகம் சம்பந்தப்பட்ட இடங்கள் இன்னும் இருக்கு. கடைசியா அவைண்ட முக்கிய வழிபாடான நாக வழிபாடு. நாகப்பாம்ப குலதெய்வமா கும்பிடுற வழக்கம் இன்றைக்கு வரைக்கும் எங்கட பண்பாட்டுல ஒரு முக்கிய அங்கமா இருக்கு. இது எல்லாம் நாகமரபின் நேரடி தொடர்ச்சிதானே. சரி, இவ்வளவு பெரிய ஒரு இராச்சியத்துக்கோ ஒரு தலைநகரம் இருந்திருக்க வேணுமெல்லோ. அந்த அதிகார மையம் இங்கே இருந்திருக்கும். வாங்க எங்கட தேடல் பயணத்தின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாகநாட்டின் தலைநகரத்தை கண்டுபிடிப்போம். இந்த கேள்விதான் பல வருஷமா ஆய்வாளர்களின் பெரிய தேடலா இருந்திருக்கு. நாகர்களின் அரசியல், பொருளாதாரம்,
கலாச்சாரம் எல்லாத்துக்கும் மையமா விளங்கிய அந்த முக்கியமான இடம் எது? கிடைக்கிற பலமான சான்றுகள் ஒரே ஒரு இடத்தை நோக்கி கைய காட்டுது. அதுதான் கந்தரோடை. முதலியார் இராசநாயகம் போன்ற பெரிய அறிஞர்கள் தமிழ் இலக்கியங்கள்ல கதிரைமலை என்று குறிப்பிடப்படுற நாக நாட்டின் தலைநகரம் கந்தரோடைதான் என்று உறுதியா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கல்வெட்டுல நாகன என்ற தலைநகரம் பற்றிய குறிப்பு இருக்கு. அது கந்தரோடையா இருக்கலாம் என்றும் நம்புறாங்க. கந்தரோடையில நடந்த அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச கட்டிடச் சிதைவுகளும் நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன ஸ்தூபிகளும் அது ஒரு பெரிய நிர்வாக மையமா இருந்ததை உறுதி செய்யுது. அப்ப எங்கட கதை நல்லூரிலே தொடங்க இல்ல, அதுக்கும் மிக ஆழமான தொன்மையான வேர்கள் இருக்கு. நாகநாடி என்பது வெறும் புராண கதை இல்ல, அது ஈழத் தமிழர்களின் மறக்கப்பட்ட ஆதி மூலம். வரலாறு என்றது ஒரு நாளும் முடிஞ்சு போற கதை இல்ல, அது எங்கட வேர்களை நாங்க தேடி போற ஒரு முடிவில்லாத பயணம். இந்த பயணத்துல எங்கட அடையாளத்தை பத்தி நாங்க இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?